இது பாருங்க சும்மா இப்படி இருக்கேன். சொல்லி வேலை சூப்பர் அரி. நான் காலையிலே இப்போ எனக்கு கறிகள் சமைக்கணும்னா 10 நிமிஷத்துலேயே சமைச்சு எடுத்துட்டு வேலைக்கு போகலாம். வணக்கம், இது உங்கள் டிஆர்எஸ் குக்கிங் சேனல். ஒவ்வொரு நாள் நாங்கள் புது புது விதமான சமையல் உங்களுக்கு சமைச்சு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அது எப்படி சமைக்கிறேன்னு நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம். இன்னைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்? முருங்கைக்காய் பால் கறி. முருங்கைக்காய் பால் கறி. முருங்கைக்காயை பொதுவாக நீங்கள் வீட்டில் எப்படி எப்படிலாம் சமைச்சு முருங்கைக்காயை குழம்பு வச்சிருப்பேன், பொரிச்சி குழம்பு வச்சிருப்பேன், முருங்கைக்காய் அப்படியே வெட்டி வெட்டி சும்மாலாம் கறி வச்சுப்பேன். ஆனால் நாங்கள் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு முருங்கைக்காய் பால் கறி செய்ய போகிறோம். எப்படி சமைக்க போகிறோம்? அம்மியில் தேங்காய் அரைச்சி முருங்கைக்காயில போட்டு அதை கொதிக்க வச்சு இறக்குறோம். அதாவது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இப்படி நீங்க எத்தனை பேர் சமைச்சிருப்பீங்களுக்கு தெரியும். ஆனா முருங்கைக்காய் நீங்க சமைக்க போறீங்கன்னா இப்படி நாங்க சொல்ற மெதட்ல சமைச்சு பாருங்க. உண்மையாவே டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலா இருக்கும். இது வந்து வித்தியாசமான ஒரு சமையலா தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க எப்படி எப்படி சமைக்கிறேன்னு நான் காட்டப்போறோம். அதாவது இந்த தேங்காய் திருவி வச்சிருக்கிறோம். இந்த தேங்காயை அம்மியில அரைச்சி அதுக்குரிய தேவையான பொருட்களையும் சேர்த்து அரைச்சி போட்டு இந்த முருங்கைக்காய் வெட்டி வச்சிக்க அந்த முருங்கைக்காயோட சேர்த்து நாங்கள் இதை சமைக்க போகிறோம். தேவையான பொருட்கள் வந்து மெயினாக வந்து முருங்கைக்காயை சமைக்க போகிறோம். முருங்கைக்காயை வடியா வெட்டி கழுவி அழகாக வச்சிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி தேங்காய் பூ ஒரு டீஸ்ல எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிள்ளை, கொருக்காய் புளி, அதோட வந்து உப்பு இருக்குது, சீரகம் இருக்குது, மஞ்சள், அவ்வளவுதான். கொருக்காய் இருக்குது. ஓகே, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். அதிகமான பொருட்கள்லாம் தேவையில்லை. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சுக்கொண்டு அழகான முருங்கைக்காய் பால் கறி நீங்க சமைக்கலாம். இது வந்து இப்ப அம்மியில தான் அரைக்கணும். இதுல எல்லாம் அரைக்கலாம், அரைக்கலாம். அம்மியில அரைக்கிறேன், சுவையா இருக்கும். சரி, நீங்க வந்து அம்மி இல்லாத பிளெண்டர்ல அரைக்க, ஆனா அதை விட கொஞ்சம் சுவையா இருக்கும் அம்மியில அரைக்க போல. இவ்வளவுதான். வீட்டுல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சுக்கொண்டு கறிகள் சமைக்கலாம். இப்ப இந்த கறி சமைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 10 நிமிஷம். நாங்க சொல்லித்தர எல்லா சமையலுமே வந்து உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சமைச்சு காட்டுவோம். வீட்டுல இருக்கிற நீங்க அழகா 10 நிமிடத்துல இந்த கறியெல்லாம் சமைக்கலாம். ஓகே, முதலாவது என்ன செய்யணும்? இப்போ பச்சை மிளகாய் போடுங்க. ஓகே, முதலாவது பச்சை மிளகாய் நாங்க வெட்டி வச்சுக்க பச்சை மிளகாய இதுக்குள்ள போட போறோம். அதாவது நாங்க வச்சிருக்கிற அந்த முருங்கைக்காய்க்குள்ள பச்சை மிளகாய் போட போறோம். அடுத்தது உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம். அதாவது பார்த்தா உங்களுக்கு விளங்கும். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க உப்பு போட்டுக்கொள்ளுங்க. நாங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து தண்ணி இதுக்குள்ள ஊற்றணும். சரி, இதுக்கு வந்து தண்ணி எவ்வளவு ஊற்றணும்? அதாவது இந்த முருங்கைக்காய் அவியறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊத்துனீங்கன்னா சரி. இங்க பாருங்க, ஒரு நோமலா ஒரு கொஞ்சம் தண்ணியை வச்சுங்கனாலே போதும் இந்த முருங்கைக்காய் அவியறதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த முருங்கைக்காய்க்குள்ள கொச்சிக்காயை வெட்டி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அதுக்குள்ள உப்பும் போட்டு தண்ணியை போட்டு வச்சிருக்கிறோம். இதை என்ன செய்யணும்? இப்ப நம்ம அடுப்புல வச்சு அவிய வைக்கணும். ஓகே, இப்போ வந்து நாங்க அடுப்பு இருக்குது, அந்த அதாவது விறகடுப்பு தான். இதை நாங்க விறகடுப்புல வழியா நெருப்பை பற்ற வச்சு போட்டு இந்த முருங்கைக்காயை அவிய வைக்க போறோம். இப்ப நெருப்பு பத்துறதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு நாங்க இப்ப அடுப்புல வைக்கிறோம். ஓகே, இந்த பாருங்க, இதுல வந்து நாங்க அட் பண்ணது உங்களுக்கு காட்டித்தான். கொச்சிக்காய் வெட்டின கொச்சிக்காய், அதே மாதிரி அவியறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி உப்பு அட் பண்ணியிருக்கிறோம். நீங்க எவ்வளவுத்துக்கும் முருங்கைக்காய் நீங்க சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் உப்பும் நீங்க அட் பண்ணிக்கொள்ளுங்க. கொச்சிக்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கொச்சிக்காய் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? தேங்காய் பூ அம்மியில வச்சு அரைக்க. ஓகே, இப்போ நாங்க என்ன செய்யணும்? தேங்காய் போட இதுல மஞ்சளையும் போட்டு தான் அரைக்கணும். எதுக்கா மஞ்சள் போடணும்? கலருக்காக. ஓகே, தண்ணியும் போட்டு அரைச்சா. ஓகே, அதாவது கொஞ்சம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அரைக்கணும். என்ன அப்படி விழுந்துருமே? அப்படி. இப்போ என்னன்னா அம்மியில் அரைக்கிறோம். இந்த அரைக்கிற தேங்காய் பூவையும் கொஞ்சம் நாங்கள் அதோட மஞ்சள் ஆட் பண்ணி, கலருக்காக மஞ்சள் ஆட் பண்ணி அதை அரைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைங்க. அம்மியில் அரைக்கிற நீங்கள், பிளெண்டரில் அரைக்கிற நீங்கள் அப்படியே மொத்தமாக போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே பிளெண்டரில் அரைச்சி எடுக்கலாம். நீங்கள் இதுக்கு முதல் இப்படி சமைச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே வந்து முருங்கைக்காய் சமைக்கிறீங்க இப்படி சமைச்சு பாருங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வளமையாக சமைக்கிறத விட முருங்கைக்காய் இப்படி சமைச்சு பாருங்க. இப்போ அம்மியில் அரைச்சி கொண்டிருக்கோம். சரியான பதத்துக்கு வந்துட்டாது. ஓகே, நல்லா அரவடுத்து.
சரியா அதான் மா மாதிரி அரைவிடணுமா? அடுத்து என்ன செய்யணும்? சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சா நல்லா இருக்கும் சீரகம். சரி, சரியா அரைக்க போல சீரகம் ஆட் பண்ணா, அதாவது அரைச்சி முடிஞ்சதுக்கு பிறகு தான் சீரகம் போடணும். ஏதாவது அரைவிடணும். ஓகே. சரியா தனிய சீரகத்தை அரைச்சி கொண்டிருக்கோம். சீரகம் அரைவட்டத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் போட்டாச்சு வெங்காயத்தை எல்லாம் போட்டாச்சு. ரைட். அது கொதிச்சிட்டு சீரகம் அரைச்சாச்சு. ரைட். இப்ப சீரகம் வந்து வடிவா அதுவும் மா மாதிரி வந்துட்டு இப்ப வடிவா அழகா எடுத்து என்ன செய்யணும் அடுத்தது? அடுத்து நீ கொதிக்குது தானே பாருங்க, திறந்து காட்டுங்க. ரைட். பாப்போம். முருங்கைக்காய் கொதிக்குதாண்டி. அட 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 முருங்கைக்காய் கொதிக்குது. அவிஞ்சிருக்குவா முருங்கைக்காய்? அவிஞ்சிருக்கும். அரவி எல்லாம் போடணும். அரவியலா? ஓகே. அதாவது முருங்கைக்காய் அரைவாசி அவிஞ்சாலே காணுமா? அரைவாசி அவிஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த கூட்டெல்லாம் போட்டு அவியறையும் சேரும். சேருமா? இப்ப என்ன செய்ய போறோம்டா, அரவியல்ல இருக்குது. அதாவது அரவாசிக்கு தான் அவிஞ்சிருக்குது. அரவாசிக்கு அவிஞ்சிருக்குது. இதுல வந்து வெங்காயம், குறுக்காப்புளி, கருவேப்பிலை இருக்கு. அதே மாதிரி நாங்க அரைச்சி வச்ச இந்த தேங்காய் இருக்குது. தேங்காய் சீரகம் போட்டு அவிச்சு வச்சிருக்கிறோம். அதோட வந்து நார்மலா தண்ணியை ஊற்றி குழச்சி இந்த பதத்துக்கு கொண்டு, அதாவது அந்த இதுக்கு இட்லிக்கு வைப்பாங்க சட்னி, அந்த பதத்துல இருக்குது. அதோட கொஞ்சம் கூட. ரைட். இப்போ வந்து அந்த தேங்காயை போடுறோம். வெங்காயம், அதோட வெங்காயம், கருவேப்பிள்ளை, குறுக்காப்புளி எல்லாத்தையும் சேர்த்து கொள்றோம். பாருங்க. இப்போ என்ன நட் பண்ணியிருக்கிறோம்டா பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அதாவது முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் அவிஞ்சதுக்கு பிறகு அதில் வந்து நாங்கள் அரைச்சி வச்ச அந்த தேங்காயம் போட்டு வெங்காயம், குறுக்காப்புளி, கருவேப்பிலாம் போட்டு வச்சிருக்கிறோம். இது இப்போ என்ன செய்யணும்? கொதிச்ச ஒரு ரக்கனாச்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் பேல பாருங்க. கொதிச்சதுக்கு பிறகு ரக்கனாச்சு. இன்னொரு கொஞ்சம் இதால அது கொதிச்சிடும், ஃபுல்லா அவிஞ்சிடும். அவ்வளவுதான். இப்போ நீங்கள் வீடியோ முன்னுக்கு இருந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கிருக்கும். நாங்கள் அட் பண்ண சாமான் வீட்டில் இருந்த பொருட்கள் தான். வீட்டில் இருந்த பொருட்களை வச்சுக்கொண்டு இந்த முருங்கைக்காயை அழகான முருங்கைக்காய் ஒரு பால் கறி ஒன்று செய்து இருக்கோம். அதாவது முதலாவது முருங்கைக்காயை வடி அழகா வெட்டி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்தனாங்க. அரவாசி அவியல் இருக்கக்குள்ளே இந்த இருக்கிற தேங்காயை வந்து நாங்கள் வடிவா அரைச்சி சீரகம் போட்டு அரைச்சி அதோட வெங்காயம் வச்சு சேர்த்து அட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ பாருங்க கறி வந்து எப்படி கறியோட ரிசல்ட்ஸ் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸை பாருங்க எப்படி வருமண்டி. இன்னொரு கொஞ்சத்தால ஃபுல்லாக அவிஞ்சிக்கண்டா சரி, கறி ரெடி. பாருங்க எப்படி வருதுண்டி. இப்போவே அழகா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்படி நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் சமைச்சு பார்த்துருப்பீங்கன்னாடி தெரியாது. இனிமே நீங்கள் இப்படி சமைச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒவ்வொரு நாள் நாங்கள் உங்களுக்கு புது புது விதமான சமையல், அதுவும் குறைந்த நிமிடத்தில் 10 நிமிடம் 5 நிமிஷத்தில் உங்களுடைய வீட்டில் வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு தரமான சமையல் ஒன்று சமைக்கலாம், நல்ல கறி சமைக்கலாம்ன்றது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோவில் உங்களுக்கு புது புது உணவு வகைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதாவது எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாத உணவுகளை தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவோம். அதாவது இதில் பாருங்கள், நாங்கள் எண்ணெய் தன்மையே இல்லை, எண்ணெய் என்றும் யூஸ் பண்ணலை, வீட்டில் இருந்த பொருட்களை மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். கறி வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா காலையிலே இப்படியான கறிகள் சமைக்கணும்னா 10 நிமிஷத்துலேயே சமைச்சு எடுத்துட்டு வேலைக்கு போகலாம். அம்மியில் தான் நீங்கள் அரைக்கணும் வண்டியில், நாங்கள் அம்மியில் அரைச்சிருக்கிறோம். பிளெண்டரில் நீங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அரைச்சி கொள்ளலாம். அம்மி இருக்கிறார்கள் அம்மியிலையும் அரைக்கலாம். கறி வந்து சரியான பதத்துக்கு வந்துட்டு முருங்கைக்காய் உடையாமல் அப்படியே இருக்கு பாருங்க. இதுதான் அந்த முருங்கைக்காய் எப்படி இருக்காண்டி இதை பார்க்க எப்படி இருக்கா. நான் டேஸ்ட்டை பார்ப்போம் எப்படி. சொல்லி வேலை சூப்பர் அரி. இதுல என்னன்னா இந்த விதை நாங்கள் சுவையூட்டி ஏண்டி பெருசாக ஆட் பண்ணலை. இப்போ எல்லாரும் வந்து வீட்டில் அஜினாமோட்டோ அதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க, நாங்கள் அதெல்லாம் செய்யலை. உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம். சுவையூட்டி ஏன்னா உப்பு தானே போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. உப்புக்கே இந்த டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வித ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு உணவு. இப்போ சமைச்சு முடிஞ்சானே அவ்வளோதான் வேலை. பாருங்க ஒரு 10 நிமிஷத்துல ஒரு சுவையான ஒரு சமையல் ஒன்று சமைச்சிருக்கிறோம். அதுவும் வந்து அம்மியில் அரைச்ச அழகான ஒரு பால் கறி. மனம் சும்மா தூக்குது. கொதிக்க 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 பாருங்க எப்படி இருக்கேன் முருங்கைக்காய் அப்படியோ. இதை வந்து இப்போ சோறோட சாப்பிட்டு பார்க்கக்குள்ள இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்கேண்டி பார்க்கணும். நம்ம இதை வந்து நம்ம சோறோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து வாழை இலையில் போட்டீங்க, நான் வாழை இலை டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு லெவலாக இருக்கும். ரைட். இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் பால் கறி எப்படி இருக்கேண்டி சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க சும்மா எப்படி இருக்கேண்டி.
ஓகே சாப்பிட்டு பார்ப்போம். இன்னொன்று இது வந்து இப்போ சட்டியில் சமைக்கிறதால இதில் டேஸ்ட் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கு, சூடாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. சுட சுட சாப்பிட இன்னும் முருங்கைக்காய் நல்லா அவிஞ்சி நல்ல பதமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுடுது. சூப்பராக இருக்கு உண்மையா, நல்லா இருக்கு உண்மையாக. உண்மையாய்தான் முருங்கைக்காய் பால் கறி. நீங்கள் இதுக்குமா முருங்கைக்காயை சொதி வச்சிருப்பேர், குழம்பு வச்சிருப்பேர், என்னென்னலாம் செஞ்சிருப்பேர், பொறிச்சிருப்பேர். ஆனால் முருங்கைக்காய் எப்படி பால் கறி எத்தனை வச்சிருப்பேன்னு தெரியாது. இப்படி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் 10 நிமிஷத்தில் சுவையான ஒரு முருங்கைக்காய் பால் கறி வீட்டில் வைக்கங்க. எப்படி சமைக்கணும் பண்ணி நாங்கள் இந்த வீடியோவில் காட்டிக்கோம், சமைச்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு புது விதமான ஒரு சமையலோட உங்களை சந்திக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.